தேம்பி தேம்பி அழுது சூர்யா, முகத்தை பார்க்க முடியலையே என உருக்கம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள நடிகர் விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா தேம்பி அழுதபடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். கேப்டன் விஜயகாந்த் பற்றி நடிகர் சூர்யா கண்ணீர் மல்க பேசினார். தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 28ஆம் தேதி காலமானார். திரை பிரபலங்கள் முதல் மக்கள் வரை பலரும் அவரது உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். திரையுலகமே தீவுத்திடலில் கடல் போல் திரண்டு கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தியது. பின்னர் அவரது உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த சூழலில் அவரது மறைவிற்கு நேரில் அஞ்சலி செலுத்த முடியாத திரைப்பிரபலங்கள் பலரும் அடுத்தடுத்த நாட்களில் அவரது நினைவிடத்தில் மரியாதையை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று விஜயகாந்தின் நினைவிடத்தில் நடிகர் கார்த்தி அவரது தந்தையும் நடிகருமான சிவகுமாருடன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து திரும்பிய நடிகர் சூர்யா இன்று விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். நடிகர் சூர்யா அஞ்சலி செலுத்தும் போது கடைசியாக முகத்தை பார்க்கவில்லையே என்று கூறி தேம்பி தேம்பி அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் கலை நிகழ்ச்சிகளுக்கு சென்றபோது ஒவ்வொரு நாளும் அவர் செய்த விஷயங்களையும் அவரது துணிச்சலையும் பார்த்து அசந்து போயிருக்கிறேன் என்று புகழாரம் சூற்றினார். விஜயகாந்தை போன்று இன்னொருவர் வர முடியாது என உருக்கமாக பேசிய சூர்யா, கேப்டன் விஜயகாந்தின் இறுதி அஞ்சலியில் கலந்து கொள்ள முடியாதது மிகவும் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். பெரியண்ணா படத்தில் விஜயகாந்துடன் சேர்ந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்த போது முதல் நாளிலேயே தன்னை அழைத்து அவருடன் அமர வைத்து சாப்பிட வைத்தவர் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் அவரின் தட்டிலிருந்து சாப்பாட்டை எடுத்து தனக்கு ஊட்டியும் விட்டார் என்றும் சூர்யா கூறினார். விஜயகாந்தின் நினைவுகள் எப்போதும் தன்னிடம் இருக்கும் என்று உருக்கத்துடன் கண் கலங்கினார் நடிகர் சூர்யா. அண்ணனோட இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமானது. மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு 4 படங்கள் 5 படங்கள் ஆச்சு. பெரிய பாராட்டுலாம் எனக்கு கிடைக்கல. அப்போ பெரியண்ணான்னு ஒரு படம் அவர் கூட சேர்ந்து பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 8 நாள் 10 நாள் வரைக்கும் அவர் கூட பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாளுமே ஒரு சகோதர அன்போட முதல் நாளே ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் ஒரு வேண்டுதல் அப்பாக்காக வேண்டிட்டு நான் 8 வருஷம் அசைவம் சாப்பிடல, நான்வெஜ் சாப்பிடல. என்னென்ன வெஜிடேரியன் சாப்பிட்றியா, நீ என்ன ஒரு வார்த்தை உரிமையாக சொல்லி திட்டிட்டு அவர் பிளேட்லேருந்து எடுத்து என்னை சாப்பிட வச்சார். நீ நடிக்கிற, உனக்கு உடம்புல சக்தி வேணும், இதெல்லாம் நீ வேறு ஏதாவது வேண்டுதல் வேறு ஏதாவது விட்டுக்கோ, நீ இதை சாப்பிட்டு தான் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி அப்புறம் அவர் பிளேட்லேருந்து எடுத்து எனக்கு ஊட்டி விட்டார். ஒரு நாள் அப்படி பார்த்துக்கிட்டாரு. டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க, இன்னும் நல்லா டான்ஸ் ஆகட்டும்னு சொல்லுவார். ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட அதே மாதிரி சொல்லுவார். 8 நாளும் அவரை நான் பிரமிச்சு தான் பார்த்துருக்கேன். உச்ச நட்சத்திரங்கள்னாலே ரொம்ப தூரமாக இருப்பாங்க, விலகி இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுப்பார். எல்லாத்தையும் எப்போ வேணாலும் அவரை கிட்ட போய் பேசலாம். அவர் அணுகிறது சிரமமே கிடையாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் பேசலாம் அவர் கூட. கார்கில் ஃபங்க்ஷன் போனதாகட்டும், மலேசியா, சிங்கப்பூரில் கலை நிகழ்ச்சி போனதாகட்டும், ஒரு நாளும் அவர் பண்ண விஷயங்கள் அவரோட துணிச்சலாம் பார்த்து அசந்து தான் போயிருக்கேன் நான். அவர் மறுபடியும் சந்திச்சு இல்லாட்டி இன்னும் நேரம் உட்காந்து பேச முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறையா இருக்குது. இன்னொருத்தர் கிடையாது, அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. இறுதி அஞ்சலியில் அவர் கூட நான் அவர் பார்க்க முடியல, அவர் முகத்தை பார்க்க முடியலங்கிறது எனக்கு எல்லாமே பெரிய ஒரு இழப்பு தான். அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பெரியவங்களை இழக்கிறது எப்பவுமே ஒரு துயரமான விஷயம். அண்ணனோட இழப்புங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களோட சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். எப்பவுமே அவரோட நினைவில் இருக்கும். அவரோட எல்லா பதிவுகளையும், அவரோட அழகான பதிவுகள், அவரோட அழகான
மெமரிஸ் எல்லாத்தையும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் அந்த மெமரிஸில் வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பார்க்காத அரிய காணொலியெல்லாம் இப்போ மறுபடியும் பார்க்க முடியுது. அவர் செஞ்ச விஷயங்கள், பேசின விஷயங்கள், அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து மறுபடியும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு. அவருக்கு பொதுவெளியில சிலை வைக்கணும் அப்படின்னும் மணிமண்டபம் அமைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கைகள் எழுது. நீங்களும் அரசுக்கு எதனா கோரிக்கை வைக்கணும்? எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோமோ அதில் சந்தோஷம் தான். கட்டடத்துக்கு அவருடைய பேர் வைக்கணும் அப்படின்ற கோரிக்கை எழுது. எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எடுக்கிறோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அங்கே நடிகர் சங்க கட்டடத்துக்கு பேர் வைக்கணும், விஜயகாந்த் அவர்களுக்கு பேர் வைக்கணும் ஆசை இருக்கா? உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்குது. அவருக்கான மரியாதையை நிச்சயமாக செஞ்சாகணும்.